என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பைசான் படத்தை வந்து நம்ம 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கான ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா படத்துக்கான கதையோ எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அந்த படத்தோடைய ரிவ்யூவாக மட்டும்தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துறேன். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பைசான் படம் அப்படின்றது வந்து அந்த கபடி சார்ந்த நம்ம ஹீரோ வந்து கபடி பிளேயராக இருக்கார். அண்ட் அவங்க வந்து அந்த பழிகளெல்லாம் தீர்க்கறதுக்கு துப்பாக்கி எடுக்காமல் இந்த விளையாட்டை வச்சு எப்படி முன்னுக்கு வராரு அப்படின்றத தான் இந்த கதை இருக்குது. ஸோ இந்த கதை பார்த்திங்கன்னா முற்றிலும் நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்துருந்துச்சு. அண்ட் இந்த கதை வந்து நம்ம துருவிக்ரமுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூவாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த கதைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம துருவிக்ரமை வந்து ஒரு வித்தியாசமான விதத்தில் தான் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம துருவிக்ரம் வந்து வேறு லெவலில் நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் போட்ட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கான பேசிக்காகவே சினிமாவுக்கு பேக் போன மியூசிக் தான். ஸோ அந்த வரிசையில் நம்ம நிவாஸ் அப்படின்றவர் வந்து மியூசிக் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் யாரெல்லாம் பைசான் பார்த்துட்டீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பா.